குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட குடும்பமாகிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlogல நம்ம ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்த பூஜையான 2வது வெள்ளிக்கிழமை எப்படி நான் செஞ்சிருக்கேன்றத இந்த vlogல பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இது யாஷிகா வந்திருக்காளேன்னு பாக்குறீங்களா? அவ எனக்காக ஒரு சின்ன டிராயிங் போட்டிருந்தாங்க. எல்லாரும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவளே வரைஞ்சது. வெள்ளிக்கிழமை மார்னிங்கே எனக்கு 4:15 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை. மார்னிங் எழுந்த உடனே தலை குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நம்ம நான்வெஜ் செஞ்சிருந்ததால வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வெளி வாசல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பூஜை ரூம்க்கே போயிட்டு நம்ம பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாமே விளக்கெல்லாம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு என்ன அடுத்து புரட்டாசி மாதம் வருது இல்லையா, அதனால நான்வெஜ் சாப்பிட்ற ஆசை இருந்துச்சுன்னா இப்பயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் எங்களுக்கு எப்பவுமே அது இருக்கும். அந்த மாதிரி வந்தது தான். ஏன்னா இப்போ நான் இந்த vlog போடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்றே வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் வைக்குதுன்றதுனால இதுக்கப்புறம் நான்வெஜ்ஜே கிடையாது. அடுத்து சாட்டர்டே வருது, சண்டேவும் பிரதோஷம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு நாள் மட்டும்தான் கேப் இருக்கு. அதுவும் மிலாடி நபி வருது. அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து புரட்டாசி மாதம் வச்சிருது. அதனால நம்ம வந்து இந்த vlog நான் போடும்போது வந்து சாட்டர்டே அந்த மாதிரி தான் போடுறேன். இதோட நம்ம வந்து சாட்டர்டே நாங்கள் நார்மலாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். சாட்டர்டே, தேர்ஸ்டே அண்ட் இப்போ டியூஸ்டே இந்த மாதிரி இதுக்கு இடையில நடுவில் இருக்கிற அந்த புதன் எல்லாமே சண்டே எல்லாமே பிரதோஷமோ அமாவாசையோ பௌர்ணமியோ அந்த மாதிரி வந்தால் கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம். இது வந்து இப்போ கிடையாதுங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாகவே நாங்கள் வந்து சாப்பிடாம தான் இருக்கோம். அமாவாசைக்கு வந்து இங்கே நிறைய பேர் கொஞ்சம் பேர் சென்னையில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருந்திருக்கலாம். நான் வந்து இங்கே ஈக்காட்டாங்கல்ல இருக்கிற முனீஸ்வரன் கோயில், அதாவது அங்காள பரமேஸ்வர் அங்காள அம்மன் கோயில் இருக்காங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அமாவாசைக்கு அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அந்த அமாவாசை காலம் முடியறதுக்குள்ளேயே அந்த மாதிரி யாருக்கா தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வருஷம் வந்து வருஷம் நியூ இயர் அப்போ 12 மணிக்கு வந்து கரெக்டாக அங்கே வந்து முன்னாடியே பாலாபிஷேகம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் தான் தெரிஞ்சது. இந்த லாஸ்ட் 2024ல லாஸ்ட் இயரே வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். தெரிஞ்சோம் நாங்கள் கட்டல, அந்த மாதிரி முன்னாடியே கட்ட முடியல. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வருஷம் கொடுத்துருந்தேன், பாலாபிஷேகமும் பண்ணியிருந்தேன், செஞ்சுருந்தேன். அது இந்த வருஷம் என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவோ கிளிப்ஸாவோ எடுத்து போடுறேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து என்னோட மாறுதல்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த 35 இயர்ஸ் என்னோட 35 இயர்ஸ் ஜேர்னில இப்போ நிறைய மாறுதல்கள் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸா நான் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு போக போக எல்லா வீடியோஸ்லையுமே கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஏன்னோ சொல்கிறேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க இந்த மாறுதல்கள் வந்து கடந்த என்னோட கல்யாணமான 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செஞ்சுட்டு தான் இருந்தேன். இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் மாலெல்லாம் போடுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அவங்க மாலெல்லாம் போட்டிருந்தாங்க, ஒரு கண்டினியூ ஒரு 5 இயர்ஸ் கிட்ட. அப்போ வந்து எங்க அப்பா இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க தவறி. அந்த ஒரு விஷயத்தினால வந்து என்னால் பெருசாக பூஜைகள் மேலே ஒரு ஈடுபாடே இல்லாமலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாலாபிஷேகம் பண்ணியிருந்தேன் சொல்லி, அது பண்ணதுக்கப்புறம் வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இந்த வருஷம் நான் பண்ணுற ஒரு மாறுதல்கள் ஒரு பூஜைகள் எல்லாமே காரணம் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது அந்த பாலாபிஷேகம் மட்டும்தான், அந்த அம்மனுக்கு செஞ்ச பாலாபிஷேகம். அதனால வந்து எனக்கு
அங்க வந்து நிறைய பேர் வருவாங்க. அங்க சுத்து வட்டாரத்த தெரிஞ்சவங்களோட நிறைய அந்த ஊர் தாண்டி நிறைய ஊருங்க சிட்டிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு. அந்த மாதிரி நிறைய பேரும் வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து அந்த மாதிரி அன்னதானத்துக்காக அரிசி கொடுக்கறது அந்த மாதிரி மைக்ல சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஏரியா சொல்லி அவங்க நேம் சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓ இங்கெல்லாம் இருந்தெல்லாம் கூட வராங்களா அப்படின்னு சொல்லி. தாம்பரம், குடுவாஞ்சேரி அந்த பக்கம் எண்ணூர் அந்த பக்கம்லாம் கூட வந்து வருவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த கோயில். நான் வந்து குழந்தையிலேருந்து எனக்கு அந்த ஊருன்றதுனால அந்த ஊருக்கு நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு ஒரு 7-8 வயசுலேருந்து கூட நாங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இப்போவும் நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ கொஞ்ச காலமாக தான் வந்து போக முடியல எங்களால் கண்டினியூ அமாவாசைக்கு அந்த மாதிரி. அதனால இப்போ நடக்கிற இந்த பிரம்ம பூஜை ஆகட்டும், இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பூஜைகளும் எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து எங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து எனக்கு என்னோட மாறுதல் பர்சனலாக என்ன சொல்கிறேன், மாறுதல் நடந்ததுக்கு காரணம் வந்து அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுவேன் நான் கனவுல கூட நினச்சது இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் செய்வோமா, இந்த மாதிரி செய்கிறவங்கள பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இப்போ நானே அதை செய்கிறேன்னும் போது இதுவே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தானே. அந்த மாதிரி நான் இந்த பிரம்மகால பூஜை வந்து செய்யறதுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டிங்காக இருந்தது அந்த ஒரு பாலாபிஷேகம் தான். அதை தான் சொல்ல வரேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடே உலாகில் வந்து காலையிலே எல்லாமே பூலாம் மாற்றி விளக்குல பார்த்தீங்கன்னா 5 விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? அந்த விளக்குல வந்து கண்டிப்பாக ஒரு 2 விளக்குக்கு மட்டும் நெய் விளக்கு ஏற்றுவேன். முடிஞ்சால் எல்லாத்துக்குமே கூட நம்ம நெய் விளக்கு ஏற்றலாம். இந்த நெய் விளக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க வழிபாடுல. அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றுற எண்ணெய், இந்த ரெண்டுமே தாங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே என்னது 5 5 எண்ணெய் 7 எண்ணெய் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அதுலலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நெய்யும் விளக்கேற்றுற எண்ணெய் இது ரெண்டுக்கு மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா திரியில் பார்த்தீங்கன்னா பஞ்சத்திரி போட்டு ஏற்றுனா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நம்ம ஏத்துறோம் இல்லையா, டெய்லி ஏத்துறோன்னும் போது அந்த பஞ்சத்திரியும் அது பட்டு அந்த விளக்குல வந்து அப்படியே பிளாக்கா ஃபார்ம் ஆகாம நல்லா கிளீனா நீட்டாவும் இருக்கும் அந்த விளக்கு. நார்மல் திரியில ஏத்துனா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுது. அந்த விளக்கே வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி கருப்பா கருன்னு ஆயிடுது. அதனால மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் பஞ்சுத்திரி அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அது இல்லாம வழிபாட்டுக்கு வந்து பஞ்சுத்திரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் நானுமே பஞ்சத்திரி யூஸ் பண்ணுறேன். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். பஞ்சத்திரி யூஸ் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் விளக்குக்கு வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து திரி எல்லாமே போடணும். இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நான் அன்னைக்கு வச்சது பார்த்தீங்கன்னா வந்து பிரசாதமாக வெத்தலை பாக்கு பழம் இதுதாங்க வச்சுருந்தேன். ஏன்னா டெய்லி வந்து கல்கண்டு டெய்லி என்னோட ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்கண்டும் பேரிச்சம்பழம் இதுதான் மாற்றி மாற்றி வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். நான் வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி. இதை தான் மாற்றி மாற்றி வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த வெள்ளிக்கிழமை வந்து வெத்தலை பாக்கு பழம் இது வந்து டெய்லியுமே வைக்கலாம். பூ கூட வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா டெய்லி வைங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துல இந்த மாதிரி உதிரி பூங்க அந்த மாதிரி இப்போ நான் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். உதிரி பூ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு டெய்லி இல்லை வாடின மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூவில் எடுத்துட்டு பூ மாற்றி வச்சிருவாங்க. இந்த 5 விளக்குக்கு மட்டும் வாடின மாதிரி இருந்தாலோ இல்லை எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி இருந்தால் கூட பூவை மாற்றி வச்சிருவேன். அந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிரம்மகால பூஜைன்றதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது வந்து பலன் கிடைக்குதா இல்லையான்றது 2வது பட்சம்தான். நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குது. நம்ம குடும்பத்துக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இதுக்கு மேலேயாவது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு
ஒரு இதில் தான் வந்து நம்ம ஒரு ஒரு பூஜையும் செய்கிறோம். நம்ம அப்பப்போ ஏதாவது விசேஷம் வந்தால் செய்கிறதும், காலையில் சாயந்தரத்தில் செய்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி தான் செய்கிறோம். இந்த நேரத்தில் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பலன் அடைஞ்சவங்க. நம்மளும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நானும் அதை செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 10 days கிட்ட கஷ்டமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது எந்த அளவு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காலையிலே எந்திரிக்கிறதால ஒரு 9 மணிக்கெல்லாம் கூட அது தூக்கம் வந்துடும். ஆனால் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் யாராவது அப்படி செஞ்சிட்ருக்கீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியத்தில் அந்த மாதிரி தான் வந்து கொஞ்ச நேரம் படுப்பேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த ஒரு இதனால தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். இது தப்பு இல்லைங்க, அந்த மாதிரி செய்கிறதெல்லாம். நம்ம வந்து கரெக்டாக அந்த நேரத்துக்கு 5:30 மணிக்குள்ளேயே வந்து நான் எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சிருவேன். இது வரைக்கும் எந்த லேட்டும் ஆனதில்லை. ஆனால் இந்த விளாக் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. ஆனால் எனக்கும் வந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு பயமாகவே இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்தாவே எல்லாருக்கும் வரும் இல்லையா, அதனால என்னால் இந்த பூஜை கண்டினியூ பண்ண முடியாதா, அதனால ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கமாகவும் பயமாகவும் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும்னு எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க, என்னோட குடும்பமாகிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. இந்த பூஜை பண்றவங்களுக்கு தெரியும் இதுதான் நம்ம செய்யறது வந்து எல்லா வீடியோ எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அது மேலேயே ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். நம்ம இது பண்றதையும் ஒரு கான்சென்ட்ரேஷன். ஏன்னா நம்ம தனியா தான் இருந்து இதை எடுக்கிறோம் பண்றோம், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால என்னோட இதை பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்போ சாம்பிராணி புகை தாங்க போடுறேன். வெள்ளிக்கிழமை சாம்பிராணி புகை போடுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அதிகமாக சாம்பிராணி புகை போட்டதில்லை. இந்த கொசுக்காக மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஃப்ரைடேவும் போடுறேன். இந்த விலாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.